அனைவருக்கும் பாதுகாப்பு என்ன அப்படின்னா, நம்ம சென்மார்க்கம் சார்பாக இப்போ நம்ம சீந்தில் கொடியை எடுத்து வந்திருக்கோம். இது அதாவது நல்லா விளைஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்க. சிறு சிறு கொடி இல்லாமல் இது நல்லா விளைஞ்ச கட்டையாக இருக்குது. அதாவது நல்ல விளைஞ்ச விளைஞ்ச கட்டைகளை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். சிறு சிறு கொடிகளை எடுக்கலாம். ஆனால் அதை விட ஆற்றல் மிகுந்தது இது மாதிரி நம்ம பார்த்துருக்குதுன்னா, இது எப்படி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்தளவுக்கு நல்லா விளைஞ்ச கட்டைகள் எல்லாமே. இது காயகற்பம் வந்துன்னு வல்லபெருமாள் வந்து போகர் ஐயா, கரூர் ஐயா, பல சித்தர் பெருமக்கள் காயகற்பமாக சொல்லியிருக்காங்க. இந்த காயகற்ப மருந்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விளைஞ்ச கட்டைகளாக இருக்கணும். அதாவது இப்போ நான் விளைஞ்ச கட்டை எடுத்திருக்கேன். நம்ம மேல் தோல் நீக்கி சுத்தி பண்ணிவிட்டு இதை வெட்டி பாதியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கரையாக எடுக்க போகிறோம். மீதியை வந்து பொடியாக செஞ்சு உள்ளே சாப்பிட போகிறோம். இது குடல் புண்ணு, அதாவது 21 வகையான உடம்பு சர்க்கரை நோய்களும் சரி பண்ணும், உடம்பு பலகீனத்தை சரி பண்ணும், உடம்பில் வரக்கூடிய பல்வேறு வகையான கைகால் மூட்டோடு எலும்போடு 80 விதமான வாதங்கள் இத்தனையும் சரி பண்ணும். இதுபோல் பல்வேறு வகையான நோய்களை சரி பண்ணக்கூடிய முக்கியமான மருந்து இந்த சீந்திக்கொடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடி வேர்க்கட்டு நல்லா மஞ்சள் பகுதியாக இருக்கிறதுனால விளைஞ்சது இப்படி தான் இருக்கும். பக்கத்தில் உள்ளது மேல் தண்டு. அதனால் என்னென்னா, இது வந்து பச்சையாக இருக்குது. இது அடித்தண்டு வேர், அதனால் வந்து மஞ்சள் நிறத்தில் இப்படி தான் இருக்கும். இப்போ சீந்தில் கொடியோட அடையாளம் என்னென்னா, அது நடு மையத்தில் வந்து சக்கரம் போல் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சீந்தில் கொடியோட அடையாளம். இப்படி தான் இருக்கணும். இது தேவைப்படுற கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இது பொடியாகவும் கிடைக்கும், உப்பாகவும் கிடைக்கும், இந்த சர்க்கரையாகவும் கிடைக்கும். எந்த விதத்தில் வேணுமோ வாங்கிக்கலாம். இதை வந்து சீந்தில் கொடி வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம 100 கிராம் சீந்தில் கொடி பொடி இருக்குன்னா 50 கிராம் ஒரிஜினல் நாட்டு சக்கரை கலந்து 48 நாள் சாப்பிட்டா நம்ம உடம்புல வியாதியே வராது அப்படின்னு ஒரு நேரத்துக்கு தவம் செய்கிறவங்க, யோகம் செய்கிறவங்க, சாதாரண மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பயன்படுத்தினா நோய் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு பல குருமார்கள் சித்தபெருமாள் சொல்லியிருக்காங்க. அதனால் சரியான முறைப்படி சுத்தி பண்ணி சரியான முறைப்படி பொடி பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இது நம்ம சர்க்கரையாகவும் பால் செய்ய போகிறோம், மீதி பொடியாகவும் செய்யப்படும், மீதி உப்பாகவும் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டோம். முக்கியமாக இப்போ உடம்புல வரக்கூடிய எல்லா நம்ம ஆண் பெண் குறைபாடு, கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், ஆண்மை சக்தி பெருக்கும், உடல் பலகீனத்தை பொறுத்து, நரம்பு மண்டலத்தை பொறுத்து சரி பண்ணும். அதாவது இது பல்வேறு வகையான நோய்களை சரி பண்ணும். இது நம்ம எடுத்துக்கிற விதங்களை பொறுத்து இருக்குது. இது என்னென்னா, இந்த கொடியை கொண்டு நல்லா இடித்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கலக்கி விட்டு எடுத்து தெளிவநீர் எடுத்து அதை வடித்து கீழே வந்து நம்ம சீந்தில் சக்கரை கிடைக்கும். அதை எடுத்து நம்ம சர்க்கரை நோய் 21 வகையான சர்க்கரை நோய்களுக்கு பயன்படுத்த முடியும். வயிற்று புண்ணு, வாய் புண்ணு அத்தனையும் சரி பண்ணும். கைகால் மூட்டு வலி, எலும்பு வலி, வாத நோய், கபம், சளி, கல்லீரல் சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, இது மாதிரி பல்வேறு வகையான நோய்களுக்கு இருக்கும். தேவைப்படுற கான்டாக்ட் பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இதுபோல் பல்வேறு வகையான மருந்துகள் நம்மளுக்கு கிடைக்கும். அவங்கவுங்களுக்கு தேவைக்கேற்ப வாங்கிக்கோங்க. நம்ம தண்ணியில் ஊற போட்டிருக்கோம். நம்ம நைட் ஆயிடுச்சு. கொண்டு வந்து எல்லா வேலையும் முடிச்சு எடுக்க இது 2 நாள் நம்ம அலசி எடுத்துகிட்டு 2 நாள் ஊற வச்சு அதுக்கு தெளிவு நீர் எடுத்து நம்ம சர்க்கரையை எடுக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம். அடுத்த பதில் பார்ப்போம்.